அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2008லேருந்து 2020 வரையும் நடைபெற்ற அந்த ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2008 முதல் 2020 வரை வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மற்றும் சைக்காலஜி இதற்குரிய அந்த ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணாத மாணவர்கள் இல்லை அந்த லிங்க் ஒர்க் ஆகாத மாணவர்கள் வந்து ஸோ டெலிகிராமில் சர்ச் பாரில் போய்ட்டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா நம்மளோட சேனல் வரும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த அவோகா ட்ரெயினின் மதிப்பு, ஸோ அதே போல் வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது, ஸோ இந்த மாதிரியான அதே போல் குதிரை திறன் அப்படிங்கிறது அதோட மதிப்பு என்ன, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வரக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண்ணையும் நீங்கள் விடாதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு முறை பாருங்கள், படித்து பாருங்கன்றதுக்காக தான் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை கொடுத்துருக்கிறோம். ஸோ அதே போல் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போதே ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டாப்பிக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ சைக்காலஜிலாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கனாலே ஸோ வரக்கூடிய இந்த 2022 வரக்கூடிய இந்த ஒரு போட்டித் தேர்வை நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டெலிகிராமில் மட்டும்தான் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் படிங்க அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு முறை ஓரலாக ரீட் பண்ணி பாருங்கள், கொஸ்டின் எப்படி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் எக்ஸாம் அட்டன் பண்ணாத மாணவர்கள் வந்து இதை ஒரு முறை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.